ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் நிகழும் மங்களகரமான 18/9/2023 திங்கட்கிழமை சோபகிருது வருஷம் பிறக்குது. பிறக்கும் பொழுது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் உள்நுழையிறது அப்படின்றது 18 கிட்டத்தட்ட 1 மணிக்கு, அதிகாலை 1 மணிக்கே உள்நுழையிறாரு. கன்னி ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நேரம். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பம் ஆடுற நாள் அப்படின்றது 18/9/2023. அன்னைக்கு பார்த்தா விநாயக சதுர்த்தி, பிரதோஷ தினம் ஆரம்பமாகுது. பிரதோஷம் எப்போ அப்படின்னாக்க 27/9/2023 பிரதோஷ தினம். பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இப்போ எம்பெருமான் ஈஸ்வரன் ஆழகால விஷத்தை அருந்திட்டு தாயார் மடியில் சயனித்த நேரம் இந்த பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷத்தை பொறுத்தளவுக்கு இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, ஒரு சிலருடைய ஜாதகங்களில் பார்த்தோம்னாக்க கலத்திர தோஷம் இருக்கும். அந்த கலத்திர தோஷத்துக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு மிக முக்கியமானது. 30/9/2023 மாலய பக்ஷம் ஆரம்பம். இப்போ இந்த மாலய பக்ஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய சராசரி ஜோதிடத்துலேயும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பித்ரு தோஷங்கள் உள்ளவங்களுக்கு, அதாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளவங்களுக்கு, அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்க எல்லாமே இந்த மாலய பட்சத்தில் பக்ஷத்தலத்தில் தர்ப்பணங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னாக்க, குருவோட சேர்ந்த கேது, அங்கே குரு பலம் இழக்கிறாரு, கேது பலம் பெறுறாரு. அதே போல் குருவோட சேர்ந்த ராகு, அங்கே ராகு பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அப்போ இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஆண்டு சோபகிருது பிறந்த ஆண்டுலேயே பார்த்தோம்னாக்க குருவும் ராகுவும் மேஷத்தில் இருக்கார். அப்போ ராகு அங்கே பலம் பெறாரு, குரு பலம் இழக்கிறாரு. அதனால் எல்லா மக்களும்னாக்க மாலையபட்சம் பண்ணலாமா அப்படின்னா எல்லா மக்களும் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இருக்கிறவங்க மாலையபட்சம் பண்ணக்கூடாது. தாய் தந்தை இல்லாதவங்க மாலையபக்ஷ தர்ப்பணம் விடணும். சரி, இந்த தர்ப்பணம் விடணும் அப்படின்னாக்க எத்தனை நாள் விடணும்? இந்த பக்ஷம் தொடங்கினதுலேருந்து பக்ஷம் முடிகிற வரலுமே நித்திய தர்ப்பணம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது. இல்லை சாமி என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாக்க, மாலைய அமாவாசை வர்றது 14/10/2023 அன்னைக்கு கம்பல்சரியாக விடணும். அடுத்தது ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் இந்த பண்டிகைகளும் ஒன்றாகிறது அப்படின்றது குரு ராகு சேர்ந்து, குரு கேது சேர்ந்து, 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், 5ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் கெட்டு போய், 9ஆம் இடத்துல உள்ள கிரகம் கெட்டு போய் அல்லது பலம் இழந்து, அல்லது 9ஆம் இடத்த அதிபதி பலம் இழந்து இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இதை மாதிரி பாக்கியம் இல்லாதவங்களுக்கும், இதை தவிர சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் நம்மளோட 5ஆம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், குலதெய்வத்தோட அருள் குறைவாக இருக்கிறவங்க. இதை தவிர இது சந்தான பாக்கியம், திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாலையபக்ஷ அமாவாசை காலகட்டங்களில் பித்ரு காரியங்கள் செய்கிறது மிக மிக முக்கியமானது. 2/10 மகாபரணி வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 14/10/2023 மாலைய அமாவாசை. இருக்கிற அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை அப்படின்றது மாலை அமாவாசை. ஏன் சாமி மற்ற அமாவாசை எல்லாம் விசேஷம் இல்லையா அப்படின்னாக்க, இது பித்ருக்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். நம்மளுடைய இதில் பொறுத்தளவுக்கு, ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இடம். நாங்கள் எங்கே அவங்க பித்ருக்களை பொறுத்தளவுக்கு எந்த இடம் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடம், எந்த நபர் விருப்பம் உள்ளவங்களோ அங்கே தான் பித்ருக்கள் வருவாங்க. மாலையபட்சத்துக்கு அடுத்தது வர்றது நவராத்திரி. அப்போ அந்த நவராத்திரி தினம் ஆரம்பிக்கிறது 15/10/2023 9 நாட்கள், தொடர்ந்து 9 நாட்கள் வருது. இந்த 9 நாட்களும் வீட்டில் அத்தனையும் சுபம் தான். 12/10/2023 பிரதோஷம் வருது. இப்போ என்ன அப்படின்னாக்க, நம்மளோட பொறுத்தளவுக்கு போன மாதம் அப்படின்றது ஆடி மாதத்தில் மழை மாதமாக வந்துருந்துச்சு, 2ஆம் மாதம் வந்துருந்துச்சு. அப்போ இந்த பொறுத்தளவுக்கு மாலைபட்சம் வருது. அப்போ இத்தனை விசேஷ தினங்களும் கொண்ட இந்த புரட்டாசி மாதத்தை நாம்
கொண்டாடுறதுக்கான ஆரம்பத்தை வச்சுக்கலாம். அந்த மாதத்துலேயே 8/10/2023 ராகு கேது பயிற்சி நடக்குது. புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புரட்டாசி மாதத்தை எடுத்து பார்த்தேனால் புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போகிறார். புரட்டாசி மாதத்தில் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் மாறுது. 8/10 அன்னைக்கு பார்த்தேன்னா ராகு பகவான் வந்து அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி 4ஆம் பாதம், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் பார்த்தேனால் சித்ரா நட்சத்திரத்தில் கன்னியா ராசிக்கு போகிறார். இதை தவிர இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்களேனால் புத பகவான் கன்னியா ராசிக்கு போகிறார், அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இது பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர சூரிய பகவான் வந்து புரட்டாசியில் வந்து கன்னியா ராசிக்கு வரார். பொதுவாக இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் மாறுறது. மிச்ச கிரகங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துலையே இருக்குது. அதாவது சுக்கிர பகவான் வந்து கடகத்திலையும், செவ்வாய் பகவான் வந்து கன்னியிலையும் இருக்கார். மாத கடைசியில் தான் மாறுறார். அப்போது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தேனால் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து ராகு பகவான் 8/10 அன்னைக்கு வந்து மீனத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து மேஷத்தில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். இதை தவிர 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கடக ராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பார்த்தேனால் உங்களுக்கு புத பகவான் அவர் மாறி வந்து சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வந்துடுறார். கன்னியா ராசியில் வந்து புத பகவான் இருக்கார். அதற்கு பிறகு மாத கடைசியில் துலா ராசிக்கு போயிடுறார். கன்னியா ராசியில் வந்து புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் 3 கிரகங்கள் இருக்குது. இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தேன்னா செவ்வாய் பகவானும் வந்து துலாத்துக்கு மாறிடுறார். கேது பகவான் துலா ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வந்துடுறார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கும்பராசியில் இருக்கார். இது வந்து இந்த கிரகச்சாரங்கள். மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன, யார் யாருக்கு எந்தெந்த நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்கள் வருது, எந்தெந்த எளிய பரிகாரங்கள் பண்ணலாம், இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். இப்போ இந்த காலபுருஷ தத்துவத்துப்படி 9வது வரது தனுர் ராசி. தனுர்னாலே அதிபதி குரு பகவான். எப்பொழுதுமே எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கிறாரோ அவங்க கண்டிப்பாக ஏற்றம் காணுவாங்களா, ஏற்றம் காணக்கூடியவர்கள் எப்போதுமே. பிரகஸ்பதியான குரு எப்போ வலுவாக இருக்கிறாரோ, ஜனன ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறாரோ அப்போ அவங்க நல்ல நிலைமையில் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பார்த்தோம்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல அவர் நின்ற இடத்தோட பார்த்த இடம் பலம் அதிகம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். எப்போ ராசி அதிபதி ராசியை பார்க்குறாரோ அப்பயே மிக சிறப்பு. இதையும் பிரகஸ்பதியான குரு அவரோட இடத்தையே அவர் 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையில் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள். இதுவரை அடிமை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் தன்னுடைய சுயமுயற்சியினால் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னாக்க கண்டிப்பாக காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர 2ஆம் இடத்துல வக்ரகதியில் சனி பகவான் இப்போ இருக்கார். வக்ரகதி அப்படின்னாலே சனி பலம் இழந்திருக்காரு அப்படின்றது. இதுவரை உங்கள் பேச்சை தவறுதலாக புரிந்து கொண்டிருந்தவங்க, உங்கள் பேச்சு அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் உள்ளவர் 2ஆம் இடத்துல பலம் இழந்து வந்திருக்கார். நீங்கள் சொல்ல தவறுதலாக புரிஞ்சு கொண்டவங்க இப்போ ஓரளவுக்கு உங்களை சரியாக புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்திலே இருக்கார். அவர் முன்னாடி கம்யூனிகேஷன் பாவாதிபதியாக இருந்தார். அவர் வக்ரமடைந்து பலமிழந்ததுனால உங்களுடைய வாக்கு பலிதமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் நல்லது சொன்னால் பலிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும், கெட்டது சொன்னால் உடனே பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாக்குஸ்தானாதிபதி வாக்குலேயே இருக்கிறதுனால. அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத
தவிர்ப்பது சிறந்தது. ஜாமீன் ஜவாப் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்கள் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர 8/10/2023 அன்னைக்கு இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த ராகு வரக்கூடிய இடம் 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடத்துல ராகு வர்றது அப்படின்றது சிறப்பு. ஏன் அப்படின்னாக்க அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அவருக்குன்னு தனி வேலை கிடையாது. அவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை செய்யக்கூடியவர். அப்போ 4ஆம் இடத்துல ராகு வர்றது குருவோடைய வேலையை செய்கிறதுக்கான சமானம். அப்போ 4, 5 ரெண்டுமே வலுப்பெறுது. ஆனால் 4ல் ராகு இருக்கிறது மாத்ருஸ்தானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது 4ஆம் இடத்தை சொல்லுவோம். பித்ருஸ்தானம் அப்படின்றது 9ஆம் இடத்தை சொல்லுவோம். அப்போ மாத்ருவுக்கு சில உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது பொருளாதார செலவோடு நின்று போயிடும். பெரிய பாதிப்புகள் வராது. ஆனாலும் மாத்ருவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது சிறப்பு. இந்த மாதம் பிறக்கும் பொழுது 10க்குண்டான புதன் 9ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் 9க்குடைய சூரிய பகவான் 10ல் இருக்கார். இதுக்கு பேர் பரிவர்த்தனை யோகம்னு பேர். இந்த பரிவர்த்தனை யோகம் இந்த தனுர் ராசிக்கு நல்லதா? கண்டிப்பாக நல்லது அப்படின்னு சொல்லலாம். தான் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது பொறுத்தளவுக்கு +2 வரலும் நம்ம லோயர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது யூஜி, பிஜி, ஸ்காலர் இதை மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாம் விரும்பிய கல்லூரியிலையும் தாம் விரும்பிய பல்கலைக்கழகங்களையும் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அனலைசிங் கிரகமான புத பகவான் ராசிக்கு 10ல் வரார். 10 அப்படின்றது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதியே இருக்கிறது. உத்தியோகத்தில் இதுவரை பர்மனண்ட் ஆகாமல் டெம்பரரி உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தன்னுடைய அறிவு தன்னுடைய ஞானத்தினால உத்தியோகத்தில் பர்மனண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக வேலை தேடிட்டு இருந்தவங்க தனுர் ராசியில் உள்ளவங்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தனுர் ராசிக்காரங்களுக்கு இது யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா? யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். இதை தவிர நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னு இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது பகவான். இதை தவிர விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இந்த 4 பேரும் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, இந்த தனுசு ராசி மூலம் பூராட உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவாளுகள்லாம் பார்த்தேன்னா புரட்டாசி மாதத்தில் பெரிய யோகம் வருது. தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 9, 10 அதிபதிகள் பொதுவாக 9, 10 அதிபதிகள் 9ஆம் இடத்தில் இருந்தோ பரிவர்த்தனை அடைந்தோ 10ஆம் இடத்தில் இருந்தோ இருப்பார்களே. ஆனால் அது ஒரு பெரிய யோகம். அது தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு அவள் ஈடுபடுவாள். 10ஆம் இடத்துல அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வருது. 10ஆம் இடத்துல சூரிய பகவானான 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியான புத பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதில் பார்த்தலையானால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இந்த மாதம் நிச்சயமாக வந்தே தீரும். ஏன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு ராசிநாதன் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 9ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் அந்த 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம் வரப்போகிறது. உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாமே செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஜாக்பாட் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். வேலை செய்யும் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போயிருக்கார். மறைந்த இடத்துல, அதாவது யாருக்குமே நம்ப முடியாத அளவுக்கு திடீர் இன்க்ரிமெண்ட் வரும், திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் அவர் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போயிருக்கிறது. அதுவும் குரு ராசிகளுக்கு பார்த்தேனால் மீனம், தனுசுக்கு பார்த்தேன்னா சுக்கிரனுடைய ராசியான ரிஷபம் மற்றும் துலா ராசிக்கும் குரு பகவான் ஆக மாட்டார். இந்த குரு ராசிக்கு சுக்கிர பகவான் அந்த அளவுக்கு ஆகிறதில்லை. இவர்கள் மறைந்து இருந்தால் பெரித்த ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். 6, 8 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு இடத்துக்கு போகிறதுனால, அதுவும் 8ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகங்கள் வரும். கவலைப்பட தேவையில்லை.
10ஆம் இடம் வந்து ரொம்பவும் வலுப்பட்டு போயிருக்கு. ஏன்னா தர்மகர்ம அதிபதி யோகம் இருக்கிறதுனால பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த ஸ்கூல் டீச்சர், ப்ரொஃபஸர், கோல்ட்ஸ்மித்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவா, பேங்கிங் செக்டார்ஸில் இருக்கிறவா, இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பொதுத்துறை நிறுவனங்களில் மேலாளர்கள், அதாவது மேனேஜர்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர குரு தொழில் செய்கிறவர்கள், அதாவது புரோகிதம் பண்ணுறவா, ப்ரொஃபஸராக இருக்கிறவா காலேஜில், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. இந்த இதில் வந்து பொது தொழில்கள் பண்ணுற பொதுத்துறையில் இருக்கிறவாளுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, பணத்தை எதிர்பார்க்காமல் லாப நோக்கு இல்லாமல் செயல்படக்கூடிய தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது உங்களுடைய அசோசியேஷன் அந்த மாதிரியான விஷயங்களில் செய்கிறது, அதை தவிர வந்து உங்களுடைய காலனி இருக்குது, அந்த காலனிக்கு நல்ல விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அதை தவிர குளத்தை சுத்தம் பண்ணுறது, மரக்கன்று நடுறது, புதுசாக வந்து இந்த இதுவெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய அளவில் நிச்சயமாக பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து பொது காரியங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி நேம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த தனுசு ராசியில் இருக்கிறவர்களுக்கு பார்த்தேன்னா சூரியன் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதுவும் வந்து அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக பணவரவு அபிவிருத்தி இருக்கும். தந்தையின் மூலியமாக புதுசாக வந்து அவருடைய ரெஃபரன்ஸை வச்சு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய பசங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்களை வந்து இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ ஐயா கிட்டே கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்களை சொன்னீங்க. இருந்தாலும் அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். தகப்பன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த வீட்டு அதிபதியாகிய புதன் பகவானும் அங்கேயே இருக்கார். அதனால் தகப்பனாருடைய சொத்துக்கள் கூட இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வீடு வாங்கிறது கொள்வது, தகப்பனாருடைய தொழிலை ஏற்றுக்கிறது, அதெல்லாம் வந்து இருந்தாலும் அவருடைய பூர்வீக சொத்துக்களை இப்போ அடையக்கூடிய காலமும் இந்த காலகட்டத்தில். ஏன்னு கேட்டால் செவ்வாய் பகவான் அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 5 பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. அப்புறம் 9, 10 இணைவு. அப்போது தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கும். அதில் இப்போது வந்து தகப்பனாருடைய சொத்துக்களில் எந்த மாதிரியான வில்லங்கம் இருந்தாலும் அந்த வில்லங்கத்தை அவங்க சரி பண்ணி அதை நேராக்கிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிரும். சரி, இது போக தனுசு ராசிக்காரங்களுக்கு 8/10/2023, 9/10/2023 சந்திராஷ்டம தினமாக வருது. அதனால் இந்த நாட்களை வந்து நீங்கள் வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வெளியூர் வெளிநாடுகள் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி வச்சுருந்தாலும் மாற்றி அமைச்சுக்கிறதும் நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம தினத்தில் வேண்டாம் அப்படின்னு. இப்போ மேலும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த தெய்வங்களை வணங்கினால் நன்மை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. இந்த காலகட்டங்களில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும் அப்படின்ட்டீங்க. அப்போ சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய மாதமா அப்படின்னா புரட்டாசி மாதம் அனுபவிக்கலாம். அடுத்தது தனுருடைய அதிபதி குரு பகவான். குரு பகவானுக்கு ஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் நீடாமங்கலம் போகிற வழியில் ஆலங்குடி அப்படின்ற இடம் இருக்குது. அங்கே குரு பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. அதனால் ஒரு வியாழக்கிழமையில் போயிட்டு அந்த குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் போகும். சரி, எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னாலும் சரியாக இருக்குமா? சரியாக இருக்கும்.
அடுத்தது குருவுடைய அதிதேவதை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டுட்டு 5 வியாழக்கிழமையும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய 5 வியாழக்கிழமையும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வர பிரச்சனைகளும் போகும். சாமி எனக்கு கோயிலுக்கும் போக முடியாது, ஆலங்குடிக்கும் போக முடியாது, எனக்கு வீட்டிலேயே இருந்து செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னாக்க உங்களுடைய குல குருக்கள், உங்களுடைய சமுதாய குருக்களுக்கள், அதாவது குருநாதர்கள், இப்போ காஞ்சி மகா பெரியவர், அதே போல் ஸ்ரீ ராமானுஜர், அதே போல் ஒவ்வொருத்தருக்கு உண்டான ஸ்ரீ ராகவேந்திரர், இதை மாதிரி குருக்களை வீட்டிலேயே வச்சு வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும். அப்போ குருவுக்கு உண்டான வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் செய்து அந்த குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு அல்லது உங்களுடைய குல குருக்களுக்கு நிவேதியம் பண்ணி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வந்தாலும் பிரச்சனைகள் தீரும். இதை தவிர 5 வியாழக்கிழமையும் அன்னைக்கு உண்டான குரு ஹோரையில் வீட்டில் 3 நெய் தீபம் போட்டு 9 முறை ஆத்ம பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாலும் வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனையும் எப்போ சூரியனை கண்டா பனி உருகுதோ பனி விலகுதோ அதே மாதிரி இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு எல்லா பிரச்சனைகளை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் செய்வார். அடுத்தது இந்த தனுர் ராசியில் பொறுத்தளவுக்கு இந்த புரட்டாசி மாதம் உள்ள நல்ல காரியங்கள் என்னென்ன, கெட்ட காரியங்கள் என்னென்ன, எதை தவிர்க்கணும் எதை சேர்க்கணும் அப்படின்றத நம்மளுடைய கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே முன்னோர்களை வழிபடும் மாதமாக சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த புரட்டாசியில் மாலையபட்சம் வருது, அதனால் ஒரு பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல போய் சூரிய பகவான் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக போகிறது. கர்மத்தின் காரகனும் அங்கே ஆட்சி பெற்று போகிறார். 7.5 சனி, அதாவது 2ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கார். அதனால் பொதுவாகவே தந்தை காரகன் 10ஆம் இடத்துல இருந்து 7.5 சனி எல்லாம் போச்சுன்னா தந்தை உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பொருள் வரவு அபரிமிதமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு மாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால, சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால ஷேரு ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல ஏற்றம், திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி, வேலையின் மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த மாதம் வருது. உங்கள் தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுறதன் மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். இருந்தாலும் பேச்சில் சற்று கவனம் தேவை. மிச்சப்படி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு பொன்னான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.